ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட கதைக்குள்ள போலாம். எல்லாருக்குமே கதை கேட்பது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நம்ம நிறைய கதைகளை கேட்டிருந்தாலும் இந்த விக்ரமாதித்தன் வேதாள கதைகளை கேட்கறதுல ஒரு தனி அலாதியான ஒரு பிரியம். ஏன்னா கதையும் இருக்கும், அதுல விடுகதையும் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். விக்ரமாதித்தனுக்கும் வேதாளத்துக்கும் இடையில இருந்த அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, வேதாளம் ஒரு கதையை சொல்லும், முடிவுள்ள ஒரு கேள்வியும் கேட்கும். விக்ரமாதித்தன் அமைதியாக பேசாம வரணும். பதில் தெரிந்தும் சொல்லல அப்படின்னா தலை வெடித்து சிதறிவிடும். ஆனா பதில் சொன்னா, பேசுனா அந்த வேதாளம் பறந்து சென்று மீண்டும் அந்த மரத்துல தொற்றிக்கொள்ளும். இதுதான் அவங்க இரண்டு பேருக்கும் இடையில இருந்த ஒப்பந்தம். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். விக்ரமாதித்தனுக்கு கதை சொல்லி அவன் பதில் சொன்ன உடனே மரத்துல தொங்க போன வேதாளத்தை திரும்ப பிடிச்ச விக்ரமாதித்தன் அதை தன்னோட குரு கிட்ட ஒப்படைக்க கிளம்பி போய்கொண்டிருந்தார். இந்த தடவை நமக்கு விடை தெரியாம போச்சுன்னா நாம் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு நினைச்சாரு விக்ரமாதித்தன். அப்பதான் அந்த வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. ஒரு ஊர்ல ஒரு படிச்ச மேதை இருந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்தாரு. தனக்கு தெரிஞ்ச அனைத்து கலைகளையும் சொல்லி கொடுத்தாரு. அவங்களையும் ஒரு படித்த மேதையா ஆக்கினாரு அந்த தந்தை. அப்ப மகன்களுக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க, அதனால இதற்கப்புறமா நீங்க வெளியூருக்கு போய் நீங்க உங்க வாழ்க்கைய வாழ தொடங்குங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பினாரு அந்த தந்தை. அந்த 3 மகன்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருந்தது, அதாவது தனித்திறமை இருந்துச்சு. மூத்த மகன் உணவுப் பொருட்களை தரம் பிரிக்கிற விஷயத்துல மிகவும் கெட்டிக்காரனா இருந்தாரு. இரண்டாவது மகனும் குடிநீர் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாரு. மூன்றாவது மகன் நல்ல உறக்கமும் ஓய்வையும் பற்றி நல்லா தெரிந்து வைத்திருந்தார். அவங்க 3 பேரும் காட்டு வழியில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு ஆமை அவங்க பாதையில குறுக்க வந்துச்சு. அதை பார்த்த மூத்த மகன் சொன்னாரு, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இதை தூக்கி ஓரத்துல விடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு இரண்டாவது மகன் சொன்னாரு, நான் உன்னை விட திறமைசாலி, அதனால நீங்க 2 பேரை அதை தூக்கி போடுங்களேன் அப்படின்னு. அதை கேட்ட மூணாவது மகன், இல்ல உங்களை விட நான் தான் புத்திசாலி, எனக்கு தான் அறிவு அதிகம், அதனால நான் அதை தூக்கி போட மாட்டேன், நீங்க 2 பேரும் தூக்கி போடுங்கன்னு அவனும் பதிலளித்தான். இப்படியே 3 பேரும் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக சண்டை போட தொடங்கினாங்க. மிக சண்டை அதிகமாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் சண்டை நின்னப்பாடே இல்லை. சரி, அப்புறமா நம்ம பேசாம இந்த நாட்டோட ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்போம், யாரு நம்மள திறமைசாலின்னு அவரே கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லட்டும்னு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எல்லோரோட வாதத்தையும் கேட்ட அரசர், நான் உங்க 3 பேரையும் தனித்தனியா சோதிச்சு யாரு திறமைசாலின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் அவங்க 3 பேரையும் தன்னோட அரண்மனையிலேயே தங்க சொன்னாரு. மறுநாள் மூத்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு அரண்மனை சாப்பாட்டை சாப்பிட கொடுத்தார் அரசர். அரசர் சொல்படி சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சான் அந்த பையன். திடீர்னு சாப்பிடுறத நிப்பாட்டினான். அந்த பையன், இந்த சாப்பாட்டுல லேசா சாணி வாசனை வருதுன்னு சொன்னான். அந்த ராஜாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது நமக்கு செய்த சாப்பாடாச்சே, அரசருக்கு செய்யறதுன்னா பார்த்து பார்த்து சமைச்சது, இதுல எப்படி சாணி வாடை அடிக்கும்னு அவருக்கு ஒரே குழப்பம். அதனால அமைச்சரை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாரு. நல்லா விசாரிச்ச அமைச்சர் அரசர்கிட்ட சொன்னாரு, அரசரே, இந்த சாப்பாடு செய்ய பயன்படுத்துற அரிசி மாட்டு சாணத்தை உரமா போட்டு விளைய வச்சது. இதை கண்டுபிடிக்க இந்த பையன் எவ்வளோ திறமசாலியா இருக்கணும், இந்த பையன் நிஜமாவே மிகப்பெரிய திறமசாலி தான் அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. மறுநாளானது தன்னோட சேவர்களை அனுப்பி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வர சொன்னாரு. அத அந்த 2வது பையனுக்கு குடிக்க கொடுத்தாரு. அந்த தண்ணியை குடிச்ச அந்த 2வது பையன், இந்த தண்ணியில கற்பூர வாடை அடிக்குதுன்னு சொன்னான். இதை கேட்ட அரசர், என்னடா இது, கிணத்து தண்ணிக்குள்ள எப்படி கற்பூர வாசனை அடிக்கும் அப்படின்னு மறுபடியும் அமைச்சரை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்க சொன்னாரு. அமைச்சரும் போய் பார்த்துட்டு சொன்னாரு, என்னன்னா அந்த கிணற்றுக்கு பக்கத்துல ஒரு சிறிய கோவில் இருக்கு. அந்த கோவில்ல தினமும் கற்பூரம் எல்லாம் ஏத்துறாங்க. அதனால அது காத்துல கலந்து இந்த நீர் மேல பட்டதுனால அந்த வாசனை ஒட்டி இருக்கலாம். இப்படி சின்ன வாடையை கூட கண்டுபிடிச்சிருக்கான்னா கண்டிப்பா இவனும் மிக சிறந்த திறமைசாலியா தான் இருக்கணும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு. அடுத்ததாக
மூன்றாவது மகனுக்கான சோதனை. அன்று இரவு ஒரு அறையில நிறைய பட்டு மெத்தைய போட்டு, அதாவது ராஜாக்கள் படுக்கக்கூடிய அந்த அளவுக்கு தரம் வாய்ந்த பட்டு மெத்தைய நல்லா விரிச்சு அந்த மூன்றாவது மகனை ஓய்வெடுக்க சொன்னாரு. மறுநாள் காலையில வந்த அந்த பையனை பார்த்த அரசர் கேட்டாரு, என்னப்பா ராத்திரி நல்ல பஞ்சு மெத்தையில தூங்குனியா, நல்லா ஓய்வெடுத்தியான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மூன்றாவது பையன் சொன்னாரு, இல்ல அரசே, என்னோட படுக்கைக்கு அடியில ஏதோ துருத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனால என்னோட தோல்ல வலி வந்துடுச்சுன்னு சொன்னாரு. உடனே அமைச்சரை கோபித்து அந்த மேதைகளை சோதிச்சு பார்க்க சொன்னாரு. அதாவது அந்த மெத்தைகளை குறை சொன்ன அந்த மேதைகளோட வார்த்தைய அவரு சோதிக்க சொன்னாரு. உடனே சேவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அந்த மெத்தையெல்லாம் எடுத்து ஒண்ணு ஒன்னா அவங்க சோதிச்சு பார்த்தா அந்த மெத்தைகளுக்கு அடியில ஒரே ஒரு முடி இருந்ததா. ஆஹா, இந்த முடியினால அவ்வளவு தூக்கம் கெட்டிருக்குமா? அந்த முடியோட அந்த அளவு உள்ள பொருளை கூட அவர் கண்டுபிடிக்கிறாரு தூக்கத்துல அப்படின்னா கண்டிப்பா இவரும் திறமைசாலிதான்னு சொன்னாராம் அந்த அமைச்சர். அப்ப வேதாளம் இந்த இடத்துல கதையை நிறுத்தி கேட்டுச்சான் விக்ரமாதித்தன்ட்ட, இந்த 3 பேருமே திறமைசாலிங்க தான், ஆனா அரசர் யாரு அறிவிச்சிருப்பாரு, இல்ல 3 பேருமே திறமைசாலின்னு சொல்லியிருப்பாரா என்று கேள்வியை கேட்டது. அப்ப ஒரு விடை விக்ரமாதித்தனுக்கு கிடைச்சிச்சு. அப்பதான் அவருக்கு விக்ரமாதித்தனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அடடா, எனக்கு இந்த கதைக்கு விடை தெரிஞ்சிருச்சே, இது சொல்லலைன்னா என்னோட தலை வெடிச்சிடும், சொன்னேன்னா இந்த வேதாளம் திருப்பி போய் மரத்து மேல உட்கார்ந்துக்குமே அப்படின்னு சொல்லி தன்னோட பதில சொன்னாரு. அந்த 3 பேத்துல கடைசி பையன் தான் திறமைசாலி. ஏன்னா மத்த 2 பேரோட திறமை நல்லா இருந்தாலும் 3வது பையனோட திறமை அவனோட உடம்பு வரைக்கும் அனிச்சையா மாறிடுச்சு. அதனாலதான் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, எதனாலன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட தோல்ல காயமே ஏற்பட்டுருச்சு. அதனால அவனோட திறமைதான் பெருசுன்னு சொன்னாராம். இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த வேதாளம் திரும்பவும் புளிய மரத்துல ஏறிடுச்சு. நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் நம சிவாய.